இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறங்களை பாரபட்சமாக இஸ்லாம் பார்க்கல. எல்லா நிறமுமே இஸ்லாத்துடைய நிறம் தான் அது. ஏன்னா எல்லாமே கடவுள் படைச்சது நம்ம நினைக்கும் பொழுது எந்த கலராக இருந்தாலும் அந்த கலரும் கடவுள் படைச்சது தான். அதனால் இது பச்சை ஒசந்தது கருப்பு மட்டமானது இந்த மாதிரியான ஒரு கருத்து குர்ஆனில் எங்கேயுமே சொல்லப்படலை. நபிகள் நாயகமும் சொல்லவே இல்லை. பச்சைங்கிறது ஒன்று கடைசி காலத்தில் அவர் பச்சை கலர் போர்வையில தான் படுத்திருந்தாருலாம் சொல்கிறாங்களே. ஏன் பச்சையை இது பண்ணால் இல்லை நபிகள் நாயகம் ஏதோ போர்வையெல்லாம் பச்சை கலரில் போத்திருந்ததா சொல்கிறாங்க. இல்லை அப்படி கிடையாது. அப்போ அதெல்லாம் சும்மா சொல்லப்படுறது. ஆமாம், அப்போ பொய்யா சொல்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா நிறங்கள்லையும் அவங்க ஆடை அணிந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது. சரி. பச்சையை போட்டும் உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க, கருப்பு ட்ரெஸ்லையும் உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க, செக்க செவேர்னு சிகப்பு ட்ரெஸ் போட்டும் உரை வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்துவாங்கல்ல பிரேயர், அதில் ஹதீஸுகளில் பார்த்தோம்னு சொன்னால் அனைத்து நிறங்கள்லையும் நபிகள் நாயகம் அணிஞ்சிருக்காங்கன்னா ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒன்று சொன்னாங்க, இருக்கிற ஆடைகள்லையே வெண்மை சிறந்தது.